Dis-moi et ton papa, sans même devoir lui parler, c'est ce qui ne va pas. Ah sacré papa, dis-moi où es-tu caché? Fais au moins 1000 fois que j'ai compté mes doigts. Hey. Deal agreement is surrendered to US by Modi government Congress. The Congress on Saturday targeted the Narendra Modi government over the joint statement on the interim trade agreement framework with the United States, saying the government had surrendered before the US. Former Union Minister P. Chidambaram in a post on social media platform X said the joint statement was opaque unless it is read with several previous US orders. One thing is clear, the framework deal is heavily titled in favor of US and the asymmetry is obvious, Mr. Chidambaram said. How is this framework for an interim agreement a matter of celebration? Ravita Blossom studying 7th standard மக்கள் பணிக்காக சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். 2035 IAS பேட்ச். கடந்த 18 வருஷம் சிவில் சர்வீஸ் அனுபவத்திலேருந்து என்னுடைய பார்வை இதுதான். இந்தியாவிலே ரொம்ப கடினமான தேர்வு. ஏஐ மூலியமாக கூட இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற முடியல, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரொம்ப ஈஸியான எளிமையான தேர்வு எதுன்னு கேட்டால் சிவில் சர்வீஸ். நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடி நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும், அதை கேட்க மறந்துடுறாங்க. அந்த கேள்வி யாருக்கும் முக்கியமே இல்லாத மாதிரி தெரியுது. அடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்கணும். இந்த கேள்வி தான் சிவில் சர்வீஸுக்கான கேள்வி. இப்படி கேட்குறது இல்லை. நோட்ஸ்னால் என்ன, உட்காந்து படிச்சுட்டா பாஸ் ஆகிடலாம், இப்படி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் நான் எப்படி வச்சுக்கணும் என்ன அப்படிங்கிற கேள்வி சவுத் இந்தியாவில் பெரும்பாலும் இந்த போட்டியாளர்களுக்கு கிடையாது. அந்த கேள்வி மீது அவங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நார்த்தில் அந்த கேள்வி இருக்குது. நான் எப்படி என்ன வச்சுக்கணும், நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் பெரும்பாலான போட்டியாளர்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் அந்த கேள்வியை அவங்களுக்குள்ளே கேட்குறாங்க. அந்த கேள்வியை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. ஸோ இதுதான் ஜென் அகாடமி முன்னிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. இதை நோக்கி தான் நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய தயாரிப்பு ஒரு வங்கப்புலியோட கர்ஜனை மாதிரி இருக்கும். அதுதான் ஜென் அகாடமியோட நிலைப்பாடு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயிற்சி அனைத்து போயிட்டு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அல்லது பட்டப்படிப்பு முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ்க்காக தயாராகக்கூடிய அனைவருமே இந்த வங்க புலியோட ஒரு கர்ஜனையை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய முதல் பயிற்சி.